வீல் சேர்ல இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களால எழுந்து நடக்க முடியாது, மொட்டை அடிச்சிருக்காங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் இல்லாம அவங்களால இருக்கவே முடியாது. உலகமே அவங்கள பார்த்து பரிதாபப்படுது. ஆனா ஒரு நாள் நைட் அந்த பொண்ணு வீல் சேர்ல இருந்து எழுந்து நடக்கிறா. கத்தி எடுத்து தன்னோட அம்மாவையே கொலை பண்ண பிளான் பண்றா. அவதான் ஜிப்சி ரோஸ் பிளான்சர்ட். அமெரிக்காவோட மிசோரி மாநிலத்துல ஜிப்சி தன்னோட அம்மாவான டிடி கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. ஜிப்சிக்கு கேன்சர், தசை சிதைவு நோய் இருந்ததா சொல்லப்படுது. இவங்களால பேச முடியாது, அவங்களோட பற்களை புடுங்கி எடுத்திருக்காங்க. இவங்களோட வயிற்றுல சாப்பாட்டு குழாய், ஃபீடிங் டியூப் வச்சுதான் இவங்களை ஃபீட் பண்ணிருக்காங்க. 24 வருஷம் ஜிப்சி இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க. ஆனா உண்மையில அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது. ஜிப்சி ஜூலை 27, 1991 ஒரு ஆரோக்கியமான குழந்தையா தான் பிறந்திருந்தாங்க. ஆனா இவங்க அம்மா டிடிக்கு தான் மூன்சாசன் சிண்ட்ரோம் பை ப்ராக்சி அப்படிங்கிற ஒரு மனநோய் இருந்திருக்குது. மத்தவங்களோட கவனத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஜிப்சிக்கு வியாதி இருக்குன்னு போய் சொல்லி அவங்களோட உமிழ்நீர் சுரப்பிகளை சாலிவரி கிளான்ஸ் ஆபரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்க. அவங்களோட பற்களை எல்லாம் பிடுங்கி பொய் பல்ல வச்சிருக்காங்க. அவங்களால சாப்பிட முடியும்னு தெரிஞ்சும் வயிற்றுல ஒரு டியூப் போட்டு அது வழியா அவங்களுக்கு லிக்விடான ஃபுட் கொடுத்திருக்காங்க. மருத்துவத்துறையில ஓரளவுக்கு இவங்களுக்கு அறிவு இருந்திருக்குது. இதை வச்சு இவங்க இந்த நாடகத்தை நடத்திருக்காங்க. 2005 அமெரிக்காவை தாக்குன ஹரிகேன் கட்ரீனா அந்த புயலை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஜிப்சியோட மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மழையில நனைஞ்சு போயிட்டதா சொல்லி டாக்டர்ஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. இதனால ஜிப்சியோட உண்மையான ஹிஸ்டரி யாருக்குமே தெரியாம போயிருக்கு. ஒரு டாக்டர் ஜிப்சியை டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னா டிடி ஜிப்சியை கூட்டிட்டு வேற ஊருக்கு போயிருவாங்க. ஜிப்சிக்கு ஒரு நாள் உண்மை தெரிய வருது. அவ ஒரு நாள் எழுந்து நிக்க ட்ரை பண்றா. அவளால எழுந்து நடக்க முடியுது. இனிப்பு சாப்பிட்டும் அவளுக்கு எதுவும் ஆகல. அவங்க அம்மாவோட ரகசியமான ஃபைல்ஸ்ல ஜிப்சிக்கு எந்த ஒரு நோயும் கிடையாது அப்படின்னு டாக்டர்ஸ் எழுதினதை பார்த்திருக்காங்க. தனக்கு 18 வயசா ஆயிருச்சுங்கிற உண்மையும் அவங்களுக்கு அப்பதான் தெரிய வருது. எப்பதாவது வீல் சேர்ல இருந்து எழுந்து நின்னாலோ இல்ல டாக்டர்ஸ் கிட்ட உண்மையா சொல்ல முயற்சி பண்ணாலோ வீட்டுக்கு வந்ததும் டிடி அவங்கள மெத்தையில கட்டி போட்டு அடிச்சு சித்திரவதை செஞ்சிருக்காங்க. 2012 ஜிப்சிக்கு ஆன்லைன்ல நிக்கோலஸ் காட்ஜான் அப்படிங்கிற ஒருத்தரோட பழக்கம் ஏற்படுது. 3 வருஷம் ரகசியமா இவங்க பேசியிருக்காங்க. ஜூன் 14, 2015 அன்னைக்கு ஜிப்சி நிக்கோலஸ தன்னோட வீட்டுக்கு வரவழைக்கிறாங்க. அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கும் போது ஜிப்சி ஒரு கத்திய நிக்கோலஸ் கிட்ட கொடுக்குறாங்க. நிக்கோலஸ் டிடியை 17 தடவை குத்தி கொலை பண்றோம். கொலை நடக்கும்போது ஜிப்சி ஒரு பாத்ரூம்குள்ள தன்னோட காதுகளை மூடிட்டு ஒளிஞ்சிருந்திருக்காங்க. அப்புறம் டிடியோட பணத்தை திருடிக்கிட்டு 2 பேரும் விஸ்கான்சினுக்கு தப்பிச்சு போறாங்க. ஜிப்சி போட்ட ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் போலீஸ் அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஜூன் 15 அன்னைக்கு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. ஜிப்சி நடந்து வரதை பார்த்து எல்லாமே ஷாக் ஆகுறாங்க. 2016 ஜிப்சிக்கு 10 வருஷ ஜெயில் தண்டனை கிடைக்குது. நிக்கோலஸ்க்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கு. டிசம்பர் 28, 2023 ஜிப்சி ஒரு விக்டம் அப்படின்னு சொல்லி அவங்களோட தண்டனையை குறைச்சு அவங்கள ரிலீஸ் பண்றாங்க. ஜெயில இருக்கும் போதே ரயான் ஆண்டர்சன் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா 2024 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு இப்ப தன்னோட பழைய காதலரான கென் ஏர்கர் கூட வாழ்றாங்க. அவங்களுக்கு அரோரான்ற ஒரு பெண் குழந்தையும் இப்ப இருக்கு. ஜிப்சி இன்னைக்கு ஒரு சோஷியல் மீடியா செலிபிரிட்டி. ஜிப்சிக்காக தன்னோட வாழ்க்கையை இழந்த நிக்கோலஸோட நிலைமை இன்னைக்கும் ஒரு பெரிய சர்ச்சையா இருக்கு. இந்த கேஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.